அப்பாடா ஒரு வழியா அந்த அசைன்மெண்ட்டை நீட்டா முடிச்சிட்டோம். என்ன இது எல்லாரும் புக் மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க. அது என்ன புக் மாதிரி இருக்கு? என்னது இது? இது மேக்ஸ் அசைன்மெண்ட். அசைன்மெண்டா? என்ன இப்படி இருக்கு? இது சும்மா ஃப்ரண்ட் பேஜ் டெக்கரேஷன். உள்ள இருக்கு பாரு அசைன்மெண்ட். என்ன மேம் 10 சம் தானே கொடுத்தாங்க, இவ என்னமா பண்டில் பண்டிலா எழுதி வச்சிருக்கா. நம்ம தான் தெரியாம அசைன்மெண்ட்டை தப்பா எழுதிட்டோமா? சரி எதுக்கும் எல்லாத்தையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸ்வேதா உன்னோட அசைன்மெண்ட் காட்டு. என்ன எல்லாரோட அசைன்மெண்ட்டும் எதுவும் புக் மாதிரி இருக்கு. இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிருக்கானுங்க. இது எல்லாத்தையும் மேம் பார்த்துட்டு நம்மளோட பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம வேற ஒரே பேப்பர்ல 2ஆ டிவைட் பண்ணி இங்கிட்ட 5 சம் அங்கிட்ட 5 சம்ல பண்ணி வச்சிருக்கோம். பேப்பர் பின்னாடி கூட நான் எதுவுமே எழுதலையேடா. ஆனா இவங்க எல்லாரும் ஒரு சம் ஒரு பேஜ்லன்னு சொல்லி 10 பக்கம் எழுதி வச்சிருக்கானுங்க. போதாததுக்கு ஃப்ரண்ட் பேஜ் தனியா பேக் பேஜ் தனியா டெக்கரேஷன் பண்ணி வேற வச்சிருக்கானுங்க. 12 பக்கம் கிட்ட எழுதிருக்கானுங்களே. டேய் யாரா நீங்க? எதுக்குடா ஃப்ரண்ட் பேஜ்லாம் டெக்கரேட் பண்றீங்க? உங்களுக்கு என்ன இதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்காடா கொடுக்க போறாங்க? கொடுக்கறதே 5 மார்க். எதுக்குடா வெட்டி வேலையெல்லாம் பாக்குறீங்க? நம்மள தவிர எல்லாரும் அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்களே. இதெல்லாம் அந்த மேம் பார்த்து நம்மளோட பார்த்தா காரி துப்புமே. அதுவும் மேக்ஸ் அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கீங்களேடா. சும்மாவே அந்த மேம்க்கு என்னைய கண்டாலே பிடிக்காது. நானா போய் மாட்டிக்கிற மாதிரில இருக்கு. எல்லாருனாலையும் தான் இப்ப தேவையில்லாம நான் திட்டு வாங்க போறேன். ஐயோ இவங்க எல்லாரோட அசைன்மெண்டா பார்க்க வைத்திருச்சலா இருக்கே. எக்ஸ்ட்ரா மார்க் போட்டா பரவாயில்ல, சும்மா வந்து பண்ணிட்டு வந்து சீன் போடுறாங்க. Students, submit your assignment. போச்சு போச்சு செத்தே. ஒரு பக்கம் தான் இருக்கு. மேம் கசிக்கு தூக்கி போட போறாங்க. அசைன்மெண்ட்ல எல்லாருக்குமே ஃபுல் மார்க், ஒரே ஒரு பொண்ணை தவிர. அது நான் தான். நதியா, என்ன உங்க வீட்ல பேப்பருக்கு எதுவும் பஞ்சமா? மத்தவங்க அசைன்மெண்ட் பாத்தியா எவ்வளவு பக்கம் இருக்கு? என்ன ஏதோ அந்த 5 மார்க் தானே போட போறாங்க. இந்த 10 சமயம் ஒரு பேப்பர்ல எழுதி முடிச்சிடலாம். அதிக பசங்க தராம எழுதிட்டு வந்திருக்கியா ஒரு பேப்பர்ல? தேவையில்லாம உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்தவங்க அதிக பசங்கியா இல்ல கரெக்டா முடிச்சா நான் அதிக பசங்கியா? உனக்கு இந்த அசைன்மெண்ட்ல 0 மார்க், மார்க்கே கிடையாது. எல்லாரும் கையில சாப்பிட்டா நீ மட்டும் வேற மாதிரி சாப்பிடுற. ஐயோ இவங்கனால நான் மாட்ட வேண்டியதா இருக்கே. அசைன்மெண்ட்டை கூட நான் பொறுத்துப்பேன், ஆனா லாஸ்ட்ல ஏதோ காமெடி பண்றேன்னு என்னமோ சொல்லிச்சு பாரு, அதை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. சை கன்றாவிடா.